யூடியூப் பத்தி நம்ம பேசவே இல்லையே கண்ணுமா. இன்னைக்கு கண்ணுமா டைரியில யூடியூப் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 2005 தான் யூடியூப் வந்துச்சு. மொத்தமா நம்ம இன்டர்நெட் யூசர்ஸ்ல கிட்டத்தட்ட 47% பேர் யூடியூபை யூஸ் பண்றாங்களா. யூடியூபை மட்டும் 462 மில்லியன் யூஸ் பண்றாங்க. முக்கியமா இந்தியால 80 லாங்குவேஜ்ல இந்த யூடியூப் இருக்கு. அதுவும் 100 கண்ட்ரில. ஒரு மணி நேரத்துக்கு 500 மணி நேர வீடியோ அப்லோட் ஆகுதான் யூடியூப்ல. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல நம்ம பார்த்தோம்னா 2.49 பில்லியன் யூசர்ஸ் யூடியூபை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2005 யூடியூப் வர ஆரம்பிச்சது. 2006 இருந்து மொபைல்ல நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கலான்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. 2006 2 கோடி பேர் அவங்களுடைய போன் மூலமா யூடியூப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ 2024 கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் யூடியூபை யூஸ் பண்றாங்க. யூடியூபோட வளர்ச்சி ஒவ்வொரு வருடத்திலையும் ரொம்பவே அபரிவிதமான வளர்ச்சியா தான் இருந்தது. 2007 மானிட்டைசேஷன் வர ஆரம்பிச்சது. நீங்க போடுற வீடியோஸுக்கு வர ஆடுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு காசும் கிடைக்கும். 2010 லைவ் ஆடெல்லாம் வர ஆரம்பிச்சது. 2015 பிரீமியம் அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விளம்பரங்கள் எனக்கு பிடிக்காதுன்னா விளம்பரங்கள் இல்லாம நீங்க யூடியூபை யூஸ் பண்ண முடியும். 2018 எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல எல்லாம் ஸ்டோரிஸ் வைக்கிறோமோ அதே மாதிரி சின்னதா நம்ம வைக்கலாம்னு யூடியூப் ஷார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. 2020 யூடியூப் மியூசிக்கும் வந்துச்சு. 2022 யூடியூப் டிவி ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். 2023 யூடியூபோடைய வளர்ச்சி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எப்படின்னா ஸ்டோரிஸே வைக்க முடியும். ஸ்டோரிஸ் வைக்கிறது மூலமா அவங்களுடைய சேனல் கண்டென்ட்டை நல்லாவே ப்ரொமோட் பண்ணிக்கவும் முடிஞ்சது. 2024 கேமிங் சேனலும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூபோட வளர்ச்சி வருடத்துக்கு வருடம் ரொம்பவே அதிகமாகிட்டு தான் இருக்கு. யூடியூப்ல நம்ம கொஞ்சமா மானிட்டைசேஷனை ஆட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஓவர்ஸ்ன்னு இத்தனை மணி நேரங்களுக்கு பிறகு உங்களுடைய சேனலை நீங்க மானிட்டைஸ் பண்ணிக்கலான்னு கொண்டு வந்த பிறகு ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு பண்ணியே ஆகணுமே, அப்பதானே நம்ம எல்லாருக்கும் ஒரு உந்துதலா இருக்கும்னு ஒவ்வொரு அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சில்வர் பிளே பட்டன், கோல்ட் பிளே பட்டன், டைமண்ட் பிளே பட்டன், ரெட் டைமண்ட் பட்டன், இந்த பட்டனுக்காகவே யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. சில்வர் அப்படின்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர், கோல்டுனா 10 லட்சம் சப்ஸ்கிரைபர், டைமண்ட்னா 1 கோடி சப்ஸ்கிரைபர், ரெட் டைமண்ட்னா 10 கோடி சப்ஸ்கிரைபர். நீங்க 6 மாதத்துக்கு வரையும் அந்த அக்கௌண்ட்டை ரொம்பவே ஆக்டிவா எல்லாரும் பாக்குற மாதிரியான வீடியோஸை, அதுவும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கணும். சோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் யூடியூப்ல ஒரு பெரிய ஸ்டார் ஆகலாம். இதுல ரொம்பவே கண்ணமாவுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியா தான் டாப் பொசிஷன்ல இருக்கு யூடியூப் யூஸ் பண்றதுல. ஆமாங்க, கிட்டத்தட்ட 462 மில்லியன் மக்கள் யூடியூபை யூஸ் பண்றாங்க. அண்ட் இதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இந்தியால அதிகமா எஜுகேஷனுக்காக யூஸ் பண்றது கிடையாது, என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்றோம். ஆனா யூஎஸ்ஏவை பார்த்தோம்னா எஜுகேஷனுக்காக யூடியூபை 70% அடல்ட் யூஸ் பண்றாங்களா. இந்தியா 462 மில்லியன் மக்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸா யூடியூப்ல முதல் இடத்துல இருக்கு. அதுக்கப்புறமா யுஎஸ்ஏ, கடைசியா தான் கனடா இருக்கு. எஜுகேஷன் லெவல்ல நிறைய பேர் யூடியூபை யூஸ் பண்ணி படிக்கிறாங்க. யூடியூப்ல எப்படிதான் காசு வருது அப்படின்னு யோசிக்கும் போது யூடியூப்ல வரக்கூடிய விளம்பரங்கள் தான் வருமானம். அது மட்டும் இல்லாம நம்ம கிரியேட்டர்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும் போது நமக்கு 45% யூடியூபோட ஷேர் போகிதான் நமக்கு கிடைக்கும். யூடியூபோட ஆட் இன்கமும் அதிகமா தான் வரும். சோ இந்த வருடம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $22 பில்லியன் யூடியூபுக்கு வருவாய் கிடைச்சிருக்கு. அண்ட் யூடியூப்ல நிறைய பேர் ஃபேமஸான மக்களும் இருக்காங்க. யார்தான் அந்த ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா இதுவரையும் அதிகமான சப்ஸ்கிரைபரோட மிஸ்டர் பீஸ்ட் தான் முதல் இடத்துல இருக்காரு. 340 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட மிஸ்டர் பீஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் எப்பயுமே ட்ரெண்ட் அண்ட் வைரல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா டி சீரீஸ், கொக்கமலன் ரைம்ஸ், எஸ்இடின்னு நிறைய சேனல் வரிசை கட்டி நிக்குது. ஆனா என்ன, மிஸ்டர் பீஸ்ட் தனியால நடத்திட்டு இருக்காரு. யூடியூப்ல இப்பவே நம்ம 2 வழியா பார்க்க முடியும். தனியாலா அவங்களுடைய ஓன் கண்டென்ட்டை போடுவாங்க. அண்ட் இன்னொன்னு கம்யூனிட்டி பேஸ்ட், அதாவது ஒரு குரூப்பா ஆஃபீஸா அந்த மாதிரி சேர்ந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அண்ட் அதுல மிஸ்டர் பீஸ்ட் 340 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட தனியாலா செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் தமிழ்நாடுல பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வில்லேஜ் குக்கிங் சேனல் தான் கிட்டத்தட்ட 2.71 கோடி சப்ஸ்கிரைபரோட முதல் இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறமா பலரும் வரிசை கட்டி நிக்கிறாங்க. யூடியூப் ஆரம்பிக்கும் போது ஒரு சிலர் தான் யூடியூபுக்கு தனியா சேனல் ஆரம்பிச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க.
யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ கமெண்ட் பண்றவங்களே அவங்களுக்குன்னு தனியா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அந்த அளவு தான் யூடியூபோட வளர்ச்சி இருக்கு. கூகுள் வெப் யூசர்ல போய் பார்த்தோம்னா முதல்ல தேடுறது யூடியூபா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க யூடியூபை பத்தி?